So dear student, arithmetic series உடைய continuation already 14 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது 15th வீடியோ. சரியா? சைமல்டேனியஸாக போகிற ஸ்பீட் மேக்ஸிமம் பாருங்கள், ரீசனிங் கிளாஸையும் பாருங்கள். ஓகேவா? இந்த மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஸ்கோர் போடுங்க. அப்போ தான் ஒரு ஐடியா வரும், மற்றவங்கள பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது சரியா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். A 20% more efficient than B. அண்டுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பர்சன் தானே எடுப்போம், கரெக்டாக? ஸோ நம்ம யூஸ்வலி கிராமரில் என்ன பண்ணுவோம், அண்டுன்னு வந்தால் ஃபஸ்ட்டு பர்சன் யூஸ் பண்ணணும். அண்டு ஊ ஆர் விச்சுன்னு சொல்லியிருந்த செகண்ட் பர்சனுக்கு விச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க, அது செகண்ட் பர்சன் யூஸ் பண்ணணும் இல்லையா? அதான் மீனிங். ஸோ A 20% மோர் தென் B அண்டு A is 20% less efficient than C. C complete the work 8 hours, then approximate percentage work will be completed B alone in 10 hours. First B how many daysல complete பண்ணுவா தெரியணும் இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்சது C alone 16 days, 8 days. C complete the work 8 days. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காமனாக B தானே சென்டராக இருக்குது. அந்த A தான் சென்டராக இருக்குது பாரு. A 20% மோர் அண்டு 20% லெஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ A சென்டராக வச்சுருவோம், BACன்னு வச்சுப்போம். A 20% மோர் எஃபிஷியன்ட் தென் B 100ன்னு வச்சுட்டு A 20% மோர் சொன்னால் 120 தானே சொல்லணும், லெஸ்ன்னு சொன்னால் லெஸ் தென் 100 போடுவோம் இல்லையா? அண்டு 20% லெஸ் தென் C. சப்போஸ் C is 100, A must be 80 because less. இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? கேன்சல் பண்ணு. 520 சார், 620 சார், 420 சார் அண்டு 520 சார். ஸோ efficiency of the ratio 20, 24 and 30. Again இதை simplify பண்ணிக்கலாம் இல்லையா? 10, 12 and 15. So this is efficiency of the ratio. பட் நமக்கு தெரிய வேண்டியது B alone. C தெரியும், B find out பண்ணணும், கரெக்டாக? ஸோ நம்ம B அண்டு C மட்டும் எடுங்களேன். efficiency B and C. Okay, B 10 part, C 15 part. Efficiency of the ratio 10:15. இப்போ டைமோட ரேஷியோ என்னவா இருக்கணும்? டைம் ரேஷியோ 15 and 10 வருமா? இது சிம்பிளே பண்ணிக்கலாம். 3 5 சார் அண்டு 2 5 சார். டைம் கன்வெர்ட் பண்ணிட்டோமா? ஸோ அந்த 2 பார்ட்டு தான் சியோட 2 பார்ட்டு தான் 8. ஸோ B 3 பார்ட்டு 12 வந்துடுமா? கொஸ்டின் 10 ஹவர்ஸில் how much ஒர்க் பண்ணியிருப்பார்? ஸோ பியோட 10 ஹவர்ஸ் ஒர்க் என்னவாக இருக்கும்? பீஸ் 10 ஹவர்ஸில் how much பர்சன்டேஜ் தான் முடிச்சிருப்பார்? ஸோ 12 ஹவர்ஸில் 10 ஹவர்ஸ் ஒர்க் சொல்லும்போது பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100. ஓகேவா? ஜஸ்ட்டு சிம்பிளி பண்ண வேண்டியதாங்க, கேன்சல் பண்ணுங்கள். 83.33% ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு question number 2. 3 pipe ABC fill the tank 10, 5 and 30. That is ABC with 100% efficiency. 100% efficiency 10, 5, 30. 10, 5 and 30 minutesல fill up பண்ணும். ஓகேவா? பட் கொஸ்டின், if the efficiency reduced by 50% due to some reason and 3 pipe together, how many minutes tank will filled ன்னு கேட்டிருக்காங்க. 50% reduced. So with 50% efficiency சொல்லும்போது இப்போ efficiency 50% ரெடியூஸ் ஆச்சுன்னா டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை, டைம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ 50% ரெடியூஸ் பண்ணும்போது டைம் வந்து 20 மினிட்ஸ் ஆகிடும். 10 மினிட்ஸில் ஃபில்லப் பண்ண வேண்டியது 20 மினிட்ஸ் ஆகிடும், கரெக்டாக? இது 20, this is 10. இது டபுள் ஆச்சுன்னா 60 ஆகிடும். ஓகேவா? கொஸ்டின் ஆல் 3 பைப்ஸ் ஆர் ரிமைனிங்லாம் சேம் தாங்க, ஆஸ் யூஷுவல் தான் பண்ணணும். ஸோ ஏபிசி ஃபில்லப் பண்ணும்போது நம்ம 3% ஒர்க்கிங் டுகெதர் பார்ப்போம் இல்லையா? அந்த மெத்தடு தான். 1/20, 1/10 அண்டு 1/60 ஈக்குவல் டு 1 போடுவோம் இல்லையா? எல்சிஎம் எடுத்தால் 60 வரும். 3 டைம்ஸ் இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது, ஸோ சொல்லுவோம் பாருங்களேன். 60 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 3, 6, 1. ஸோ 10/60 வருமா?
that is 1 by 6 equal to 1, which means 6 minutes fill up பண்ணிடும். Answer 6 minutes fill up பண்ணிடும் tank. ஓகேவா? சப்போஸ் 50% எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தால் 5, 2.5, 15 எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆச்சுன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைமு ரெடியூஸ் ஆகும். ஆப்போசிட்டாக பார்த்துக்கணும் அது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் ஆக்சுவலாக அது இல்லையா? ஸோ கொஸ்டின் 15,860 3 sons, a man invests amount 3 sons ABC such a way get after 2, 3 and 4 years rate of interest 5%. What are the ratio of the amount? Ratio of the amount சொல்லும்போது தேவையே இல்லை, நம்ம ரேஷியோ ஆஃப் த அமௌண்ட் தானே சொல்லணும். தட் யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் R into N, R into N பண்ணுவோம் இல்லையா? அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி டைரெக்டாக பண்ணுவோம். சரி, எனிவே பாருங்களேன். இப்போ கொஸ்டின் 3% ABC that is 2 into 5% இருப்பார். 2 into 5, 3 into 5, 4 into 5 சொல்லணும் இல்லையா? 2 years, டைம் வந்து 2 years, rate of interest 5%. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 into 5, third person 4 into 4 years and 5%. So இது this is 10% of first son ஏ தானே சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு 15% of second son and 20% of third son. சேம் அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சேம் அமௌண்ட்டு தட் இஸ் ஈக்குவல் போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான். ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்களேன், அப்படியே அடிக்க வேண்டியதாங்க. 2 times 3 5s and 4 5s. ஸோ மீனிங் 2A and 3B 4C வரும் இல்லையா? எல்சிஎம் எடுத்தால் 12, எல்சிஎம் இஸ் 12. ஸோ இந்த மெத்தட்லாம் நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேயே பார்த்துருக்கோங்க, அது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சரியா? எல்சிஎம் 12 எடுத்துட்டோமா? 12 மணி 2 வரும் பாருங்கள். ஏ 6 is 2, this is 4 times வரும் இல்லையா? this is 3 times வரும். ஸோ அந்த 15,860 to be divided 6:4:3. இப்போ நம்ம அமௌண்ட்டு தேவையில்லை இல்லையா? ஸோ வாட் த இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு சன், செகண்ட் சன், தேர்ட் சன் கேட்டால் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? எனிவே கொஸ்டின் 6:4:3. சாய்ஸ் நம்பர் ஆல்சோ 3 தான். இப்போ இந்த பிளேஸில் அமௌண்ட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். போட் அண்ட் ஸ்டீம் சொல்லுவோம் இல்லையா? அது ஸோ டிஸ்டன்ஸ் அண்டு டைம், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக அப்ஸ்ட்ரீம் ஃபைண்ட் அவுட் தெரிஞ்சுட்டா டவுன் ஸ்ட்ரீம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம 1/6 ஆகுது அப்படி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் அது. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆக்சுவலாக அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம் யூஸ் பண்ணோமா? டிஸ்டன்ஸ் 10.5 கிலோமீட்டர், டைம் 42 minutes. அது ஹவரில் யூஸ் பண்ணால் பை 60 போடுவோம் இல்லையா? இது சால்வ் பண்ணணும் நீங்கள். 10.5 into 60 by 42 யூஸ் பண்ணுங்கள். 15 கிலோமீட்டர் per hour. ஸோ போட்டோட ஸ்பீடு டவுன் அப்ஸ்ட்ரீம் சொல்லும்போது 15 கிலோமீட்டர் per hour. ஸ்பீட் ஆஃப் த போட்டு 15 கிலோமீட்டர் per hour பார்த்துட்டு நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு கொஸ்டின் ஸ்பீட் ஆஃப் த that is water current 1/6 of the speed of the boat in still water. So now steam and boat 1:6 means 1/6 1:6 தான் சொல்லுவோம் இல்லையா? 1x 5 6xன்னு வச்சுப்போமே. இப்போ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துப்போம். 6x minus x this equal to 15. ஓகே, ஸோ நவ் எக்ஸ் சால்வ் பண்ண எக்ஸோட வேல்யூ 3 வந்துடுங்க நமக்கு. அது எக்ஸ் 3 வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சொல்லணுமா?
x plus y. Okay, so the 3 plus the 18 add பண்ண பாருங்க 18 இது ரெண்டு ஆட் ஆகிடும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 6 ஆர் 18 இங்கே இருக்கு பாருங்களேன் 1x 6xன்னு ஆட் பண்ணி 18 வந்துடும் இல்லையா இது 3 இது 18 ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் x ப்ளஸ் y ஆட் தானே பண்ணுவோம் ஸோ 3 ப்ளஸ் 18 ஆர் 18 ப்ளஸ் 3 ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் சரியா 21 km/h ஸ்பீடு இப்போ கொஸ்டின் 48 மினிட்ஸில் கவர் பண்ணணும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு யூஸ்வலாக நம்ம ஸ்பீட் இன்ட்டு டைம் சொல்லுவோம் பாருங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே ஸோ 21 km/h டைம் வந்து 48 மினிட்ஸ் சொல்கிறாங்களே 48/60 ஹவரில் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா km/h ஹவரில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள் 16.8 km வரும் ஓகே சாய்ஸ் நம்பர் 3 வரும் ஓகேவா போட் அண்ட் ஸ்டீம் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எல்லாம் சொல்லுவீங்க அந்த மெத்தடுங்க அது நெக்ஸ்ட்டு two train moving started running from same point at the same direction same time opposite direction starting from same point to same time but opposite direction towards north and south அது எப்படி வேணாலும் போட்ட நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் ஒன்று தான் இல்லையா நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்பீட் ஆஃப் த ட்ரூ ட்ரெயின் இஸ் 6 m/s and 14 m/s how much time will they take 378 km apart சொன்னாங்க அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஆக்சுவலாக வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் 378 km ஓகேவா ஸ்பீடு ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னால் ஸ்பீடு ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ 16 and 14 ஆட் பண்ணுங்கள் 30 m/s பட் கிலோமீட்டர் ஃபாலோடு பை km/h தான் வரணும் இல்லையா பட் இங்கே ஸ்பீடு m/s ஸ்மால் டு பிக் யூஸ் பண்ணும்போது 18/5 யூஸ் பண்ணோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஆட்டோமேட்டிக்காக 378/30 into 18/5 will become 5/18 ஓகேவா அப்படி ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ 3.5 3.5 3.5 hours ஆன்சர் ஸோ ஸ்பீட் ஆப்போசிட் டைரக்ஷனை ஆட் பண்ணுவோம் சேம் டைரக்ஷனை டிஃபரன்ஸ் எடுப்போம் இல்லையா அந்த மெத்தட் நெக்ஸ்ட்டு ஓகே பர்மிட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அதுங்க ஸோ கொஸ்டின் ஆக்சுவலாக இங்கே வவல்ஸ் அண்டு கான்சனன்ட் கம் டுகெதர் சொல்ல அப்போ செப்பரேட் பண்ணணும் இல்லையா 2 குரூப்பை செப்பரேட் பண்ணுங்களேன் ஸோ செப்பரேட் பண்ணும்போது ஐ அண்ட் யூ அண்ட் ஐ வவல்ஸ் ஆகிடுமா அண்டுன்னு சொல்லும்போது ஆக்சுவலி மல்டிப்ளை தானே யூஸ் பண்ணோம் அண்டு ஆர்லாம் பார்த்துருக்குல்லையா மல்டிப்ளை யூஸ் பண்ணோம் இல்லையா ஓகே இப்போ கான்சனன்ட் செப்பரேட் பண்ணுங்கள் எஸ்ஐ எம் டபுள் டைம் இருக்கா டி அண்டு எஸ் ஸோ கவுண்ட் பண்ணும்போது இது 2 டைம்ஸ் வரும் இல்லையா இது 1 இது 2 கவுண்ட் பண்ணும்போது கம் டுகெதர்னு ஒன்னாக தான் ட்ரீட் பண்ணோம் இல்லையா 1 and 2 factorial இன்ட்டு வவல்ஸ் இட் செல்ஃப் அது 2 டைம் அரேஞ்ச் ஆகிக்குமா ஸோ 2 factorial கான்சனன்ட் செப்பரேட்டாக 5 டைம் அரேஞ்ச் ஆகும் பாருங்கள் 1 2 3 4 5 பட் ரிப்பீட்டேஷன் இருக்கு இல்லையா ரிப்பீட்டேஷன் எஸ் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு எம் ரிப்பீட்டட் 2 டைம்ஸ் ஸோ 2 factorial இன்ட்டு 2 factorial அவ்வளோதான் ஸோ 2 2 2 கேன்சல் பண்ணுங்கள் 5 factorial சொல்லும்போது 120 5 factorial வேல்யூ 120 சொல்லுவோம் இல்லையா அது யூஸ் பண்ணுங்க அது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க அது 5 factorial சொல்லும்போது நம்ம 120 யூஸ் பண்ணுவோம் 6 factorial வந்ததுன்னா 720 அண்ட் 7 factorial சொல்லும்போது 5040 யூஸ் பண்ணுவோம் 8 factorial 40320 ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா ஞாபகம் வச்சு டேரெக்டாக போன எல்லாம் சிம்பிளை பண்ணிகிட்டு இருக்கணும் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் mensuration diameter of the smaller circle and larger circle side of the square and diagonal square respectively side of the square is 16 meter find the ratio of the area of the smaller circle and larger circle okay question actually area smaller circle and
largest circle. ஷார்ட்டாக SC அண்டு LCன்னு போட்டிருக்கோம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு smallest circle and the side of the square. Okay, 16. இப்போ side of the square-ம் அந்த smallest circle diameter சேம் தான் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ diameter 16 அந்த radius என்னவாக இருக்கும்? diameter 16 சொல்லும்போது radius 8 தான் வருமா? smallest circle radius வந்து 8. இப்போ largest circle radius சொல்லும்போது largest circle radius diagonal of the square சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம diagonal சொல்லும்போது ஸ்கொயருடைய diagonal சொல்லும்போது √2a சொல்லுவோம் இல்லையா, இல்லை a√2 கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ சைடு அப்படின்றது 16 இருக்குது பாருங்கள், 16 இப்படி வரும். பட்டு டயமீட்டர் ஈக்குவல் டு 2r யூஸ் பண்ணுவோமா, r ஈக்குவல் டு d/2 தானே சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தானே 16 8 எடுத்தோம் கரெக்டாக. ஸோ 2r டிவைட் பண்ணுங்கள், 8√2 r √8 எனிதிங் சொல்லிக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து கேப்ஸ் ஆர்னு வச்சுப்போம். ஸ்மாலர் சர்க்கிள் ரேடியஸ் ஸ்மால் ஆர் வச்சுப்போம், லார்ஜஸ்ட் சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து கேப்ஸ் ஆர் யூஸ் பண்ணிப்போம் சரியா. πr ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் பாருங்களேன், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ 22/7 இன்ட்டு 8, 22/7 இன்ட்டு இப்படி யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ 22/7 பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது 64 வரும் பாருங்கள். இது கேன்சல் பண்ண 2 வந்துடுமா, இது கேன்சல் பண்ண 64 வரும் இல்லையா. ஸோ 64 இன்ட்டு 2. இந்த கேஸ் இப்படி பிரிப்போம் பாருங்க, 2 ஸ்கொயரு அந்த √2 ஸ்கொயர் சொல்லும்போது ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் 2 தான் வரும் இல்லையா. 64 இன்ட்டு 2. ஓகே, ஜஸ்ட் சிம்பிளை பண்ண வேண்டியதாங்க. அது இது 1 டைம் அண்டு இது 1 டைம் அடிச்சல 1:2 ரேஷியோ according to question 1:2. next okay, 240 liter mixture, milk and water 9:10. milkman had 120 liter water, pure milk, I mean 120 pure milk. யூஸ்வலி நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் வாட்டர் ஆட் பண்ண மாதிரி பார்த்துருக்கல, மில்க் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் த நியூ மிக்சர். milk and water ratio 9:11. so total 20 part தான் 240, 1 part எடுத்தீங்கன்னா 12. okay, so question அந்த 240 லிட்டரில் மில்க் குவான்டிட்டி how much பாருங்களேன். 912 சார் 108 வருமா, 1112 சார் 132. இந்த 240 லிட்டர் மிக்சர் மில்க் அண்ட் வாட்டர் மிக்ஸாக இருக்கு இல்லையா. ஸோ 108 லிட்டர் மில்க்கு, 132 லிட்டர் வாட்டர். அடிஷ்னலி 120 லிட்டர் பியூர் மில்க் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் 120 மில்க்கு ப்ளஸ் 120, பட் வாட்டர் நோ ப்ளஸ் ஆர் மைனஸ், வில் ரிமைன் சேம் தான். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 228 வரும் இல்லையா, 228 வரும், இது 132 வரும். okay, இப்போ question then what is the percentage of water in the new mixture. actually already 240 plus ஒரு 120, டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது 360 லிட்டர் தான் வரும் இல்லையா. டோட்டல் கெப்பாசிட்டி 360. 360ல் வாட்டருடைய கெப்பாசிட்டி 132 தானே இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் சொல்லும்போது 360க்கு 132 பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100 யூஸ் பண்ணோம் இல்லையா. தட்ஸ் ஆல், சிம்பிளை பண்ணுங்களேன். 36.66% ஆன்சராக வரும் ஓகேவா. ஸோ மில்க்கு வாட்டர் செப்பரேட் பண்ணிட்டுங்க. அது இப்போ இந்த கேஸில் இந்த செப்பரேட் பண்ணோட அவசியம் இல்லை, பட் 132 வாட்டர் 500 பண்ண செப்பரேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. இது தேவையில்லை, இதை ஆட் பண்ணி பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். ஸோ ஓகேவா. ஸோ தட் இஸ் ஆன்லைன் கிளாஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள் அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஓகேவா. தேங்க்யூ.